எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு. ரொம்ப லோவாக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் தென் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. பேங்க்குக்கு தான். ஸோ ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. பட் அதுக்கே இவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கலன்னா பயங்கரமாக டைம் ஆகிட்டு எனக்கு லைனில் நின்னது தான் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாயிட்டு. ஸோ அது ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆட்டோவில் போயிட்டுருக்க பஸ்லேயே எனக்கு மெக்டானல்ட் போகணும் போல் இருந்துச்சு. ஒரு பர்கர், ஒரு மெயினாக கோல்டு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ரொம்ப ஏதாச்சும் குடிக்கணும். காஃபி வெளியே டீ காஃபி குடிக்கிறதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு உட்காரணும் ஃபஸ்ட்டு. உட்காந்து கொஞ்சம் ஏசியில் உட்காந்து எனக்கு குடிக்கணும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ அதான் மெக்டிக்கு போயிட்டேன். மெக்டிக்கு போய் ஆர்டர் பண்ணுறேன். நான் எதுக்காக மெயினாக போனேனோ அது வரவே இல்லை. 1 hour ஆகிட்டு. எனக்கு ஒரு ½ hour கிட்ட ஆகிருக்கும். 1 hour ஆகலை, ½ hour கிட்ட ஆகிட்டு. நானும் இஷ்டமே இல்லாமல் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பர்கரும் சாப்பிட்டுட்டே இருந்தேன். பர்கரும் எனக்கு சாப்பிட்டுட்டே இந்த கோல்டு காஃபி இல்லைன்னா ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் ஏதாச்சும் குடிச்சிட்டே தான் இருப்பேன். நான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். செம்ம டென்ஷன் ஆகிட்டு எனக்கு. பட் எனர்ஜி சுத்தமாக இல்லை. எந்திரிச்சு போய் நான் பேசணும் அப்படின்ட்டு வெயிட்டர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அவங்க வந்தாங்க. வந்த பிறகு சொன்னேன், என்ன எவ்வளோ நேரம் ஆகுது, ரொம்பவும் ஹார்ஷாக பேசலைன்னா அப்படி பேச மாட்டேன். பட் அவங்களும் ஏதோ ஒரு பிஸியில் மறந்துட்டாங்க. ஸோ எனக்கு இருந்த டென்ஷன் அவங்கள்ட்ட காட்டல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் கழித்து செக் பண்ணி அப்பாடி இது ஒரு சிப் எடுத்த பிறகு தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நான் மெயினாக இதுக்காண்டி தான் போனேன். ஆனால் அதுவே எனக்கு இவ்வளோ லேட் ஆகிட்டு, இவ்வளோ வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. லைஃப்பில் சில டைம் அப்படி ஆகுது. ஓகே, பாய்.